ஹாய் மக்களே! இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க வீடியோ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கன்சீவ் ஆகுறீங்க, இப்போ பிரெக்னென்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, அத வந்து இப்போ இன்கேஸ் பிரைவேட் இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போறீங்க அப்படின்னா, அதுக்கு என்னென்ன வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டே ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம வச்சுக்கணும், அது வந்து ஃபுல் வீடியோவா நான் சொல்லப் போறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷனு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க செக் பண்ணிட்டீங்க. வீட்லயே இன்கேஸ் ஏதோ கிட் வச்சு நீங்க செக் பண்ணிட்டீங்க. இல்லன்னா நியர்பை டாக்டர்ட்ட விசிட் பண்ணி பிளட் டெஸ்ட் மூலியமா நீங்க செக் பண்ணிட்டு, உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துடுச்சு அப்டின்னாலே, நீங்க நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய ஸ்டெப்பு RCHID. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த RCHID அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பா வாங்கணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண போறோம் அப்படின்னா. இது எங்க நீங்க வாங்கணும் அப்படின்னா, உங்களுக்கு நியர்பை உங்க வீட்டு பக்கத்திலேயே இப்போ சுகாதார மையம் அந்த மாரி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அங்க போயிட்டு நீங்க உங்களுடைய சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அத குடுத்து தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த RCHID வாங்குறதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆதார் கார்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நேம் மிஸ்மேட்ச் இருக்கக்கூடாது. இனிஷியல் எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும். இன்கேஸ் நேம் வந்து நீங்க முன்னாடி குடுத்துட்டு லாஸ்ட்டா இனிஷியல் குடுத்தீங்கன்னா, எல்லாத்துலயும் அதே மாரி தான் வரும் ப்ரூஃப். ஸோ அத மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதனால உங்களுடைய ஆதார் ப்ரூஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணது கிட் வச்சிருந்தீங்கன்னா, அந்த கிட் ஏதாவது ப்ரூஃப் காமிக்கணும். அப்படி இல்லன்னா நியர்பை டாக்டர்ட்ட செக் பண்ண இந்த பிளட் டெஸ்ட்டோட ரிப்போர்ட் இருக்கும்ல, அது காமிக்கணும். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஹஸ்பண்டோட டீட்டெயில்ஸ் அவருடைய ஆதார் கார்டு அண்ட் அவங்களது எதனா ப்ரூஃப் இருக்கு, ஐடி ப்ரூஃப் அந்த மாதிரி இருக்குன்னா அது இருக்கணும். அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும். இப்போ நம்ம வந்து ரெண்டல் ஹவுஸ்லலாம் இருக்கிறவங்கலாம் இருக்காங்கன்னா, ரெண்டல் அக்ரிமெண்ட் அந்த மாதிரி குடுக்கலாம். இல்ல கேஸ் பில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் குடுக்கணும். அண்ட் லாஸ்ட்டா வந்து உங்களுடைய பேங்க் இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது இப்போ இந்தியன் பேங்க் அந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க் இருக்குன்னா, கவர்மெண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ். அப்படி இல்லன்னா நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும்ல, போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. நார்மல் ஜென்ரல் அக்கவுண்ட். அந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா அதோடைய ப்ரூஃப். அண்ட் இது கூடவே ஈஷான் கார்டு அப்படின்னு ஒண்ணு வாங்கணும். ஸோ அந்த கார்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஷான் கார்டு வாங்கிட்டு அந்த கார்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும் உங்களுடைய பேர்ல. ஹஸ்பண்ட் நேம்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கக்கூடாது. உங்களுடைய நேம்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். ஸோ ஒன்ஸ் அது ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அந்த கார்டை உங்களுடைய பிரிண்டா எடுத்துக்கலாம். இல்லை கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் வந்து ஜெராக்ஸ் கேட்பாங்க. நீங்க ஜெராக்ஸுமே கையில வச்சுக்கணும். ஸோ இந்த RCHID எதுக்கு வந்து வாங்கணும்னா, நிறைய பேர் டெலிவரி வந்து பிரைவேட்ல பார்ப்பீங்கல்ல, பட் அவங்களுமே இந்த RCHID வாங்கணும். எதுக்குன்னா, அப்பதான் ஃபியூச்சர்ல பாப்பாக்கு நம்ம பர்த் சர்டிஃபிகேட் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த RCHID அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கேஸ் நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கு அப்படின்னா, நான் பண்ண மிஸ்டேக்கை தயவுசெய்து யாரும் பண்ணிடாதீங்க. நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்குன்னா, அதுக்கும் செப்பரேட்டாக ஒரு இன்ஜெக்ஷன் சம் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதையும் தயவுசெய்து எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு இதில் அப்படிதான் கொடுத்துருந்தாங்க. நான் நிறைய ட்ரீட்மெண்ட் அதுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த RCHID வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஈஷாம் கார்டு வந்து நம்ம வாங்கிக்கணும். அண்ட் நீங்கள் வந்து நியர்பை சுகாதார மையத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு நோட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு நோட் வாங்கிக்கணும். இந்த நோட்டில் நமக்கு மந்த்லி செக்கப், அதாவது எவ்ரி டியூஸ்டே மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் செக்கப்புக்கு போகணும். ஸோ டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் சுகாதார மையத்தில் டியூஸ்டே செக் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் அப்படி தான். டியூஸ்டே நீங்கள் செக்கப்புக்கு போகணும். இன்கேஸ் இப்போ குளுக்கோஸ் டெஸ்ட்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அர்லியாகவே போகணும். ஏன்னா அது குடிச்சிட்டு 2 hours வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிளட் டெஸ்ட், ஹீமோகுளோபின் டெஸ்ட் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு சுகர் டெஸ்ட் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு குளுக்கோஸ் குடிக்க சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்டு ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் செகண்ட் டைம். அது எங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் இருக்க சத்துணவு கூடத்தில். அப்போ தான் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சத்து மாவு கஞ்சி அதெல்லாமே கொடுப்பாங்க. அந்த பவுடர் கொடுப்பாங்க. அதை நம்ம சாப்பிட்ணும். அண்டு இன்கேஸ் இப்போ நீங்கள் அது எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிட்டு கொடுப்பாங்க. நமக்கு வந்து எப்போ கொடுத்தாங்கன்னா, எனக்கு 5th மந்த்தில் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு 90 டேஸ்க்கு அப்புறம், அதாவது 3rd மந்த் வரும்போது உங்களுக்கு கிட்டு கொடுப்பாங்க. நியூட்ரிஷன் கிட்டு. நியூட்ரிஷன் கிட்டில் வந்து ஒரு டவலு, ஒரு கீ பாட்டில் அண்ட் 2 ப்ரோட்டீன் பவுடர் இருக்கும், பூச்சி மாத்திரை இருக்கும். ஸோ அந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. பூச்சி மாத்திரை டேப்லெட் இருக்கும், கீ கொடுப்பாங்க, ப்ரோட்டீன் பவுடர் கொடுப்பாங்க, டவல் கொடுப்பாங்க, அண்ட் ஒரு கப்பு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. அந்த கிட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்ஃபர்மேஷன்
இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒன்ஸ் இது ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய 3rd மந்த்து ஸ்கேன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஃபஸ்ட்டு ஸ்கேன் அதுதான். 3rd மந்த் ஸ்கேன் அது என்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஃபீட்டஸ் எங்கே இருக்குது, அதாவது பேபி எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, ப்ராப்பராக ஃபார்ம் ஆயிருக்கா, ஏதாவது ஸ்டக் ஆயிருக்கா, எதனா இஷ்யூ இருக்கா, அதெல்லாமே பார்த்து சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய ஸ்கேன் வந்து என்டி ஸ்கேன் தான். அது 90 டேஸில் எடுப்பாங்க. அண்ட் இது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது 85 டேஸ்க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, ப்ராப்ளம் வரும், கேட்பாங்க ஏன் லேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 85 டேஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதாவது மேக்ஸிமம் 70 டேஸ் சொல்லுவாங்க, பட் 85 டேஸ் வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் இது ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் செகண்டாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் குளுக்கோஸ் டெஸ்ட்டு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் எடுக்கணும். ஸோ கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் 2 வாரம் கழிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப 2 வாரம் முடிச்சுட்டு அடுத்த 2 வாரத்தில் எடுக்கணும். ஸோ இது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பண்ண வேண்டியது 5th மந்த் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பெரிய ஸ்கேனு, அனாமலி ஸ்கேன், அதுதான் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேபியோட மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு எடுக்கிற ஸ்கேன் அது. ஸோ பேபியோட மூமெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எடுக்கிறதுனால பேபிக்கு வந்து ப்ராப்பரான ஆர்கன்ஸ், அதாவது ஒரு பார்ட்ஸுமே லெக்கு, ஹேண்டு அண்ட் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, கண் எப்படி இருக்குது, காது எப்படி வந்திருக்கு, ஸோ ஒரு பார்ட்டுமே குட்டி குட்டியாக அழகாக க்யூட்டாக வந்து நமக்கு வந்து ஸ்கேனில் பிக்சர் தான் வந்துடும். ஸோ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி விசிட் பண்ணணும். அண்ட் இன்னொரு திங் பார்த்தீங்கன்னா எனக்கு அனாமலி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வந்து 1 டே ஃபுல்லாக ஆச்சு. கார்த்தி வந்து காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மார்னிங் வந்து நாங்கள் ஒரு எத்தனை மணிக்கு போனோம்ப்பா, மார்னிங் வந்து நாங்கள் ஒரு 7 o'clock போனோம். செகண்ட் டோக்கனும் ஃபஸ்ட்டு டோக்கனும் நாங்கள் செகண்ட் டோக்கன் நினைக்கிறேன். செகண்ட் டோக்கன் வந்து நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் ஈவினிங் வரும்போது மணி வந்து ஒரு 4 மணி ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் ஆமாம் மயிலாப்பூரில். ஆமாம் அது வந்து பெரிய ஸ்கேன் சென்டர். நாங்கள் எடுத்தது மெடிஸ்கேன் நாங்கள் எடுத்தது பெரிய சைஸ் ஸ்கேன் சென்டர் மெடிஸ்கேன் எடுத்தோம் நாங்கள். அங்கே வந்து எங்களுக்கு 1 டேவே ஆகிடுச்சு. நான் கன்சல்ட் பண்ண டாக்டருமே எனக்கு சொன்னாங்க நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லேட் ஆகும் அப்படின்னு. அதேமாரியே எனக்கு 3rd மந்த் என்டி ஸ்கேன் எடுக்கும்போது நைட்டு 12 மணி ஆகிடுச்சு. ஸோ மிட் நைட் வந்து 12 o'clock ஆகிடுச்சு எனக்கு முடியாது. ஏன்னா பாப்பா வந்து திரும்பவே இல்லை, முதுகு தண்டை எடுக்க முடியலன்னு திரும்பவே இல்லை. ஆமாம் 5:30 போனோம். நைட் வரும்போது மணி 12 o'clock ஆகிடுச்சு. ஏன்னா பாப்பா திரும்பல. நான் கொஞ்ச நேரம் ஸ்வீட்லாம் சாப்பிட்டு ரொம்ப நேரம் நடந்து அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்டு நான் வந்து 85 டேயில் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன். நான் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கார்த்தியோட டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. அவங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் கூட லிங்காக இருக்கிற நம்பர் தான் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுற டீட்டெயில்ஸ் எல்லாமே எஸ்எம்எஸில் ரிசீவ் ஆகும். அது நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு காப்பி மாதிரி ஒன்று வரும், அதில் அது நீங்கள் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கலாம். அண்டு நர்ஸுக்கிட்ட வந்து நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. எப்பவுமே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நர்ஸோட நம்பர் வாங்கி வச்சிட்டிங்கன்னா எத்தனை மணிக்கு வந்து சுகாதார மையம் திறப்பாங்க. இன்னைக்கு ஊசி போடுற டே வந்து புதன்கிழமை போடுவாங்க. அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு வாட்டியும் நீங்கள் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த இன்ஜெக்ஷன் போட்டதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த நோட்லேயும் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட ஜேர்னி தான். நாங்கள் இந்த ஐடி வந்து 85 டேயில் தான் வாங்கினோம், RCH ஐடி. ஸோ ஒன்ஸ் இந்த ஐடி வாங்கிட்டு எல்லாருமே ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுங்கள். பேங்க் அக்கௌண்ட்டோட போஸ்ட் ஆஃபீஸ் தான் பெஸ்ட்டு. நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்டு எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் நான் ஸ்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஐடி எல்லாமே வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 3 மந்தில் ஒரு ஸ்கேன் அண்ட் 5th மந்த் ஸ்கேன் எல்லாமே எடுத்து முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கான இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.